கிரவுண்ட் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு வருண் அவர்கள். வணக்கம். வணக்கம் டானி. விஜய் அவர்கள் நேற்றைக்கு நிதி ஆயோக்குள்ள பங்கேற்று வந்திருக்காரு. அதுல என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த உலக அளவுல பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவோட ருப்பீஸோட மதிப்பு டாலருக்கு நேராக வரலாறு காரண சரிவு ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம உலக பொருளாதாரத்திலையும் 4வது பிளேஸ்ல இருந்த இந்தியா 6வது பிளேஸுக்கு போயிடுச்சு. ஸோ அதுல கூட்டத்தில் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, மோடி அவர்கள் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க கொண்டு வாங்க, வெளிநாட்டுல இருந்து நிறைய முதலீடுகள் நீங்க உள்ள கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு அந்த மீட்டிங்கை பெரும்பாலும் அதை பேசிட்டு இருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தக்கூடிய நிறுவனங்கள் எல்லாமே ஆந்திராவுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்கிறது நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நம்ம விஜய் அவர்கள் மேலே நம்பிக்கை இல்லையா, இல்லை தமிழ்நாடு கிரவுண்டில் எதனா பிரச்சனை இருக்கா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன் இங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாமே ஆந்திராவுக்கு ஷிஃப்ட் ஆகுது? திமுக இல்லை தாவேக்காவை தாண்டியே பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் இப்போ அவங்களுக்கு ஒரு சிட்டியை டெவலப் பண்ணிருக்காங்க. சரி, அமராவதின்னு சொல்லிட்டு மட்டும் இல்லாமல் விசாகப்பட்டினம் தான் அவங்களுக்கு இருக்க இன்னொரு சிட்டி. ஹைதராபாத் அவங்க கையை விட்டு போயிடுச்சு அப்படின்னால அவங்க ரொம்ப டெஸ்பரேட்டாக ரொம்ப இறங்கி நிறைய அலவன்சஸ்லாம் கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறையா இருக்குது. இது ஒரு மெயின் ரீசன். அதுதான் டேட்டா சென்டர் கூட அங்கே போயிடுச்சுன்னு சொல்லுவோம். ஆனால் டேட்டா சென்டர் அங்கே போனது நல்லது, சுற்றுச்சூழலுக்கு முற்றிலுமாக பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அப்படி அதை பார்க்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ வந்திருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா நியூபீஸ். ஸோ அவங்க சரியாக ஒரு டிப்ளமேட்டிக்கான வேலை அணுகி ஒரு பார்கெயின் பண்ணாமல் இருந்துட்டாங்களோ அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது. அதையும் தாண்டி ஒரு பவர் சென்டராக இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் தான் எல்லா துறையிலையுமே இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய டீல்ஸ்லாம் வரணுமா வேணாமான்னு டிசைட் பண்ணுறாரு. ஸோ அவர் கையில் தான் இருக்குது. ஒருவேளை சொந்த பாசத்தில் மொழி பாசத்தில் ஆந்திரா பக்கம் அவரே திருப்பி விட்டாரா அப்படிங்கிற கேள்வியும் வருது. ஸோ அந்த சந்தேகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இயல்பான ஒரு முறையில் நான் வைக்கிறேன். ஸோ மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதை தாண்டி இன்றைக்கி டெல்லிக்கு போயிட்டு வந்திருக்காரு இல்லையா? ஸோ டெல்லிக்கு போயிட்டு வந்திருக்காரு, எதுவுமே பேசலை, முன்னாடி லைனில் நின்னார், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தூங்குற மாதிரி இருந்தார். இந்த மாதிரி சொல்லிட்டு ஓவராக பாராட்டுறதும் வேஸ்ட்டு. ஓவராக பார்த்திங்கன்னா விமர்சனம் சம்மந்தமே இல்லாமல் பண்ணுறதும் வேஸ்ட்டு. ஏன்னா இப்போ விஜய் நடந்தா குத்தம் உட்காந்தா குத்தம் நம்ம பேசியிருந்தோம் அப்படின்னா, நாளைக்கு விஜயோடைய ஆட்சியில் நிஜமான ஏதாவது தவறுகள் நம்ம சுட்டி காட்டாமல் கூட இவங்களுக்குலாம் இதான்ப்பா வேலை, விஜய் தம்பி பாவம், தளபதியை பற்றி சும்மா தப்பு சொல்கிறது தான் இவங்களோட வேலையான்னு சொல்லிட்டு சில பேர் அஜெண்டாக்காகவே வன்மத்தோட இல்லாத விஷயத்தெல்லாம் எக்ஸாஜரேட் பண்ணி பேசுவாங்க. அந்த மாதிரி போயிட்டு வந்திருக்காங்க நிதி ஆயோக் கொடுத்த ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப நாள் கழிச்சு 28 சிஎம்மும் உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு பாஜக பிடிக்குமோ பிடிக்காதோ, பட் 28 சிஎம்மும் மீட்டிங் அட்டன் பண்ணது பார்க்க ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு. அந்த மாநிலங்களுக்கான உரிமை நிதி எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இப்படி தானே கேட்டு வாங்க முடியும். ஸோ நீங்கள் பாஜகவை எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிதி ஆயோக் விட்டு போக மாட்டீங்களா? ஆனால் பையனுக்கு பிரச்சனை வரும்போது மட்டும் போயிட்டு கை கூட்டிட்டு வந்தீங்கல்ல. ஸோ ஸ்டாலின் அவர்களுக்கும் சரி திமுக சார்ந்தவங்களுக்கும் இதை பற்றி கேட்கறதுக்கான தகுதியே இல்லை. இப்போது தான் ஸ்டார்ட் ஆகிருக்குன்ற பட்சத்தில் எங்கெங்கெல்லாம் குற்றங்கள் இருக்கோ, எங்கெல்லாம் தவறுகள் நடக்குதோ அதை மட்டும் சுட்டி காட்டுறது அப்படிங்கிறது நல்லது. இட் வில் பி எப்படி சொல்கிறது, ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் அப்படின்னு இருக்கும். அப்படி இருக்கிறப்ப தாவேக்காரங்களே அதை ஏற்றுப்பாங்க. நீ சும்மா எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸாஜரேட் பண்ணி பேசிகிட்டே இருக்கோம், இல்லாத விஷயத்தெல்லாம் நம்மளே இட்டு கட்டி சொல்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நாளைக்கு நிஜமாவே புலி வந்தால் கூட அவன் சும்மா போய் சொல்கிறான்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லக்கூடிய விமர்சனத்தை கண்டுக்காமல் போயிடுவாங்க. ஜஸ்ட் வன்மத்தில் பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். ஸோ நான் அப்படி தான் இதை பார்க்குறேன். இப்போ அடுத்ததான் விஜய் அவர்கள் பிஜேபி கூட இணக்கமாக போகிறதா பேசுகிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய நிதிகள் நமக்கு வரக்கூடிய நிலுவையில் இருக்குது. ஸோ இதெல்லாமே வாங்கணும் அப்படின்னா நம்ம பிஜேபி கூட சுமூகமாக தான் நம்ம போயாகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்தியா அலையன்ஸ்லேயும் விஜய் அவர்கள் சேருவாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. இங்கே லோக்கல் பாலிடிக்ஸில் ஆல்ரெடி அவங்க கூட்டணியில் இருந்தாலுமே நேஷனல் லெவலில் அவங்க சேருவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நேஷனல் லெவல்லையும் சேர்றதுக்காக தான் இந்த ஹோல் விஷயமே. இது ஜஸ்ட் பிகினிங் தான். நேஷனல் லெவலில் சேருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இணக்கமாக போகிறது அப்படிங்கிறது ஒன்றும் தவறு இல்லையே. இணக்கமாக என்ன, தேர்தலுக்கு முன்னாடி கூட்டணிக்காக போனாங்களா, இல்லை வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் இப்போவே கூட்டணி செய்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தம் போட்டாங்களா? அப்படிலாம் இல்லை. மாநிலத்துக்கு தேவையான உரிமையும் நிதியும் வாங்கி தரத்துக்காக நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் யூனியன் கவர்மெண்ட் கூட இணக்கமாக போகிறது எந்த தப்பும் இல்லை. கடைசியில் நீங்கள் உங்களோட ஈகோ, உங்களுடைய கட்சியோட நிலைப்பாடு எல்லாத்தையுமே எதுக்காக கொஞ்சம் தளர்த்துறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மாநிலத்தில் இருக்க கோடிக்கணக்கான மக்களுக்கு சேர வேண்டிய நல்ல விஷயங்கள், திட்டங்கள், நம்மளோட உரிமையை பாதுகாக்க தான். ஸோ கடைசியில் இது எதுவுமே நடக்கலை அப்படின்னா பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிஜேபி மேலே பழி போட்டாலும் உங்கள் ஆட்சியில் எதுவுமே நடக்கல, எதிர்கட்சி உங்களை நீட்டி தான் அரசியல் செய்யும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு ஹெல்ப் எடுத்துக்க போகிறாங்க? இப்போ எம்பிஸ் நிறைய டிஎம்கே கிட்ட இருந்த மாதிரி இருந்தாவது ஓகே, டிஎம்கே கிட்ட ஒரு கள்ளக்குட்டின்னு வச்சுக்க ட்ரை பண்ணுறாங்க பிஜேபி அப்படின்னு சொல்லலாம். விஜய்னால அவங்களுக்கு ஆக வேண்டியது எதுவுமே இல்லை. ஸோ விஜய் அவர்கள் தரப்புலேருந்து யூனியன் கவர்மெண்ட் கிட்ட ஒரு நல்ல உறவு வச்சுட்டு தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளை பெற்று தந்தார். நல்ல உறவுனா எந்த மாதிரியான உறவாக இருக்கும்? ஒரு டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்க்கு உதாரணத்துக்கு நிறையா பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் கருப்பு பலூன் அனுப்புவார், அப்புறம் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போக மாட்டார். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீ யார், எனக்கு முன்னாடி நான்
பெரிய ஆளுங்கிற மாதிரி காட்டுறது மட்டும் விரோத போக்கை தான் வந்து கடைப்பிடிக்கும். ஆனால் அவங்களுக்கு வேணுன்றப்போ தன்னோட பையனுக்காக போய் கை கொள்ளிட்டு தானே வந்தார். அந்த மாதிரி இல்லாமல் உங்களுடைய கட்சி கொள்கை வேறையாக இருக்கணும். பட் நீங்கள் உங்கள் மாநிலத்துக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய உரிமைகளுக்கான ஒரு முதல்வராக நீங்கள் செய்யக்கூடிய டியூட்டிஸை நீங்கள் பிரதமரை மீட் பண்ணி செஞ்சு தான் ஆகணும்னா அதை செஞ்சு தான் ஆகணும். அங்கே போயிட்டு வந்து நான் பண்ண மாட்டேன், தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்கிற துரோகம்னு சொல்லிட்டு அங்கே வந்து இல்லாத விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம்னா தட்ஸ் டர்ட்டி பாலிடிக்ஸ். டிஎம்கே பண்ணுறதை அதே கண்டினியூ பண்ணுறீங்க. ஸோ நம்மளோட மாநிலத்தின் நலனுக்காக வந்து பார்த்திங்கன்னா இணக்கமாக போகலாம். அதாவது அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் எதிரி குறைய சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு இல்லாமல் எப்படி நைஸாக பேசி வந்து நம்மளோட உரிமைகளை பெற்றுத்தரலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து போகலாம். ஆனால் திருப்பியும் அடுத்த பாராளுமன்ற தேர்தல் வர்றப்போ வந்து உங்களுடைய இடத்துக்கே நீங்கள் வந்து பாஜகவுக்கு எதிரான அரசியலை வந்து பண்ணலாம். இதுதான் வித்தியாசம். இதை புரிஞ்சுக்காம எப்போவுமே பாஜக எதிர்ப்பே பண்ணிருப்போம் அப்படின்னா வந்து அசல பாதிக்கப்பட போகிறது நீங்களும் நான் தான். இல்லை, இப்போ வந்து இணக்கமாக போகிறது அப்படின்னா சில காம்ப்ரமைஸ் கண்டிப்பாக இருக்கும் தானே. ஏன்னா வந்து இப்போது வெறும் வந்து டிப்ளமேட்டிக்காக ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுனால மட்டும் அவங்க பிஜேபி வந்து நம்மளை வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக பார்ப்பாங்கன்ற ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து காங்கிரஸ் வந்து மிகப்பெரிய எதிரி. தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட 40 சீட் வந்து அவங்களுக்கு சொலையாக போய்கிட்டு இருக்கும்போது ஸோ அவங்க வந்து காங்கிரஸ் கூட இருக்கிறத வந்து அவங்க விரும்ப மாட்டாங்க தானே. டிவிக்கே வந்து என்னதான் வந்து டிப்ளமேட்டிக்காக ஃப்ரெண்ட்லியாக இருந்தாலுமே அதை வந்து காங்கிரஸை வந்து விட்டு விலகணும் அப்படின்றதான் அவங்க பார்வையாக இருக்கும். ஸோ அப்படி இருந்தும் அவங்க வந்து ஃபண்ட் எல்லாமே ரிலீஸ் பண்ணுறதா கூட இப்போ செங்கோட்டையன் அவர்களும் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் மட்டும் போதுமா, இல்லை வேறு எதனா அண்டர் கிரவுண்டில் எதனா நடக்குமா? அண்டர் கிரவுண்டில் கண்டிப்பாக தான் நடக்கும் தான் அரசியல். அதில் வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ரமைஸ் எதுவுமே இல்லாமல் இருப்பாங்களாம் சொல்ல முடியாது. தாவேக்கா ஜஸ்ட் பிகாஸ் அவங்க வந்து இன்னும் கரைபடியாத தூய சக்தி அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டதுனால அவங்க எந்த ஒரு காம்ப்ரமைஸ்லையும் இல்லாமல் தான் இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. காம்ப்ரமைசஸ்லாம் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போது நீட் தேர்வை ஜெயலலிதா அவர்கள் வந்து கடைசி வரைக்கும் விடவே இல்லை. நம்ம ஜெயலலிதா அவர்கள் நிறைய வருஷம் வச்சாலும் பல திட்டங்கள் அவங்க வந்து தமிழகத்தை பாதிக்கும்னு நினச்ச திட்டங்கள் விடவே இல்லை. ஆனால் மோடி அவர்கள் கூட ஒரு நல்ல நட்புறவும் பாராட்டிட்டு இருந்தாங்க. இது யாராவது இல்லைன்னு சொல்ல முடியுமா? தான் உண்மை. இன்ஃபேக்ட் மோடி அவர்களே வாயை திறந்து என்னுடைய நண்பர் அப்படின்னு ஜெயலலிதா அவர்கள் பற்றியும் ஜெயலலிதா அவர்களும் மோடி அவர்கள் கூட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. பட் ஃப்ரெண்ட்ஷிப் வேறு, தமிழ்நாட்டோட உரிமை அப்படிங்கிறது வேறு இல்லை. இப்படி பகுத்தாய்ந்து பார்த்தாலே வந்து போகும். ஒரு ஹெல்த்தியான அரசியலை செய்யலாம். பட் நீங்கள் இவ்வளோ சொன்னாலும் நீங்கள் சொன்ன மாதிரி காம்ப்ரமைசஸ் வந்து இருக்கும், நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும் அது. ஆனால் அது எந்த அளவுக்கு நம்மளோட தமிழகத்தை பாதிக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா அதிமுக அந்த தூத்துக்குடி துப்பாக்கி சனம்லாம் நினச்சிருக்கீங்களா, அந்த ஒரு காலகட்டத்தில் பிஜேபி கூட கூட்டணியில் இருந்தது மட்டும் இல்லாமல் நிறையா உரிமைகளை விட்டு கொடுத்துட்டாங்க. அங்கே இணக்கமாக போகிறதுன்ற தாண்டி போயிடுச்சு. பட் ஒரு திமுக மாதிரி கள்ள கூட்டணியாகவும் இல்லாமல் அதிமுக அந்த காலகட்டத்தில் இருந்த மாதிரி முழுக்க வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறதுக்கெலாம் தலையாட்டாமல் வந்து யூல் ஹேவ் டு, நீங்கள் தானே மாற்றம்னு சொன்னீங்க, மாற்றத்தை கண்டுபிடிங்க. எப்படி வந்து மத்திய அரசாங்கத்து கூட ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலான்ற மாற்றத்தை நீங்கள் தான் கண்டுபிடிச்சி காட்டணும். அப்படி காட்டி அதை வந்து ஒரு நல்ல ஆட்சி அந்த 5 வருஷம் போச்சு அவங்ககிட்ட வந்து இது வாங்கி தமிழ்நாட்டுக்கு உண்டான நல்லதெல்லாம் விட்டு கொடுத்துட்டிங்கன்னா உங்களை பார்த்து நாளைக்கு ஆட்சிக்கு வரப்போ கட்சிகள் கற்றுக்க போகுது. ஸோ கோட் சூட் போட்டால் முதல் தமிழ் சிஎம் மாதிரி பிஜேபி கூட இணக்கமாக போய் கொள்கையும் மாறாத ரொம்ப கம்மியாக காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு தமிழ்நாட்டுக்கு நல்லதை பெற்றுக் கொடுத்தா முதல் சிஎம்மாக நீங்கள் மாறிட்டு போங்க. இப்போது நாம் தமிழர் சீமான் அவர்கள் வந்து இந்த எலெக்ஷனில் வந்து ரொம்ப பின்னாடி சந்திச்சிருக்காரு. அதற்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா அவர் வந்து கூட்டணி வைக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து யாருன்னே தெரியாதவங்க எல்லாமே வந்து மினிஸ்டர்ஸ் ஆகியிருக்காங்க, எம்எல்ஏஸ் ஆகியிருக்காங்க. ஆனால் நாம் தமிழர் சீமான் அவர்கள் வந்து நிறையா வந்து போராடி இருக்காரு. ஈஸ் அ லீடர், நிறையா பிரச்சனைகளுக்காக போராடி அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகியிருக்காரு. ஸோ இப்படி இருக்கிறவர் வந்து வெறும் இவர் வந்து தனித்தனியே போட்டிடுறதுனால வந்து அவரோட மதிப்பு வந்து குறைச்சி பார்க்குறாங்களா, அவருக்கு வந்து அந்த வேல்யூ இல்லாமல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். இல்லை வேல்யூ இல்லாமல் போயிடுச்சு. அது ஜஸ்ட் பிகாஸ் அவர் வந்து கூட்டணி வைக்கல. கூட்டணி வைக்காததுனால தான் ஒரு வேல்யூ இருக்குது. பட் கடந்த தேர்தலில் சில காம்ப்ரமைசஸை வந்து பண்ணியிருந்தால் இந்நேரம் வந்து யாரோ பவரில் இருக்காங்களே, அதே மாதிரி வந்து சீமானவர்கள் கட்சியிலேருந்து ஒரு 4 மினிஸ்டர் இருந்திருக்கிறதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்குது. அது தேவைக்கா கூட சேர்ந்துன்னு சொல்ல, வேறு யாராவது ஜெயிச்சிருந்தா கூட அவங்க கூட சேர்த்து. பட் ஃப்யூச்சரில் சீமானவர்கள் தனியாக நிற்கிறது எல்லாமே ஓகே. தன்னோட ஸ்ட்ராட்டஜியை வந்து மாற்றணும், கொள்கையை மாற்ற சொல்ல, வழிமுறையை மாற்றணும்னு சொல்கிறேன். சண்டை போடக்கூடாதுன்னு சொல்கிறேன், சண்டை போடுற விதத்தை வந்து மாற்றிக்கணும் அப்படின்னு தான் வந்து சொல்கிறோம். ஸோ இப்போது இருக்கிற அப்படியே அந்த கட்சியுடைய கட்டமைப்பு இதேமாதிரி 2ஆம் கட்ட தலைவர் பெருசாக இல்லாதது, ஐடி விங்கில் செய்யக்கூடிய சில குளறுபடிகள், தேவையில்லாமல் ஒருத்தர் மாதிரியே வந்து ஹேட் ஸ்பீச் வைக்கிறது, டார்கெட் பண்ணி பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாற்றிட்டு எங்கே அடிக்கணுமோ அங்கே அடிக்கணுன்றதை தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா கொள்கை அப்படிங்கிற ரீதியாக நாம் தமிழ் கட்சி ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்படிங்கிறனால இன்றைக்கி நம்மளுக்கு கண்கெட்ட தூரம் வரைக்கும் பெரிய மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்படிங்கிற மாதிரி ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சாலும் கொள்கை மாறாத ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி இருக்கும் அப்படின்னா இன்றைக்கி தான் கொள்கையே தேவையில்லை, முக ஸ்துதி இருந்தாலே போதும், ஃபேமஸாக இருந்தாலே போதும், ஆட்சியில் வந்து உட்காந்துடலாம் அப்படிங்கிற அந்த டெம்ப்ளேட்டை அந்த ஃபார்மேட்டை உடைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொள்கையில் ஸ்ட்ராங்காக இருக்க ஒரு கட்சி தான் வரும். இதுதான் சரியான மாற்றம். அது இன்றைக்கி உடனே நடக்காமல் இருக்கலாம், ஒரு 5, 6, 10 வருஷத்தில் கூட நடக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் சில மாற்றங்களை கண்டிப்பாக வந்து நாம் தமிழர் கட்சி செய்ய வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது. ஏன்னா
டெக்னாலஜி, ஐடி விங்கு எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஈகோ சிஸ்டம் எல்லாத்துலேயுமே பலம் வாய்ந்தவங்க திமுகன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி வந்து ஒரு சிரிப்பு போலீஸ் மாதிரி இருக்குது அவங்க பண்ணுறது எல்லாமே. ஸோ அப்பேற்பட்ட ஒரு க்ளோரியில் இருந்தவங்க 1.5 மாதத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இடத்துல இருக்காங்க. ஸோ நாம் தமிழர் கட்சி இப்படியே அவங்க இருந்துறாரு. அவங்க கொஞ்சம் சில வழிமுறைகளை மாற்றிட்டாங்க அப்படின்னா மீண்டெழுந்து வரலாம். விஜய்க்கு சரியான நேரெதிர் ஒரு போட்டி, அதாவது நாம் தமிழர் வர்சஸ் டிவிகே, எப்படி வந்து டிவிகே வர்சஸ் டிஎம்கே அப்படின்னு சொல்கிறாரோ, மக்களுக்கு மத்தியில் வந்து இட்ஸ் என்டிகே வர்சஸ் டிஎம்கே அப்படிங்கிறத வந்து கொண்டு வரலாம். அதுக்கான எல்லா பொட்டன்ஷியலுமே நாம் தமிழர் கட்சிக்கு இருக்குது. ஏன்னா இப்போ அடுத்ததான் வந்து இந்த டிஎம்கேல இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் எல்லாமே வந்து பிரிஞ்சு போய்கிட்டு இருக்காங்க. நேற்று கூட கம்யூனிஸ்ட் அவங்களும் வந்து சொல்லிட்டாங்க, எங்களுக்கு டிஎம்கே கூட்டணி இப்போதைக்கு எங்களுக்கு தேவையில்லை, டாடா பை பை. ஸோ இப்படி எல்லாருமே வந்து டிஎம்கே விட்டு விலகி போகிறாங்க. ஸோ எப்படி பார்க்குறீங்க டிஎம்கேவோட ஃபியூச்சர்? ஒரு 2 விதமாக பார்க்கணும். ஒன்று, கூட்டணி கட்சியை நம்பியே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஜெயிச்சிரும் நம்பிட்டு இருந்தால் ஸ்டாலின் அவருக்கு ஒரு பெரிய பாடம். இன்னொன்று வந்து கனிமொழி போன்ற தலைவர்கள் சொல்கிறதா நம்ம கேள்விப்படுறோம். நம்ம கூட்டணி கட்சியெல்லாம் நம்பணும், நம்ம தனியாகவே நம்ம வந்து நம்மளை பலப்படுத்திக்கலாம், தப்பாக சரி செய்யலாம், மறு ஆய்வு செஞ்சு நம்மளை வந்து பார்த்திங்கன்னா ரீடிஸ்கவர் பண்ணி நம்ம வந்து வரலாம். அப்படி இருக்கிறப்போ வந்து அந்த காலகட்டத்தில் நம்ம மக்கள்கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்காக நிறையா விஷயங்களை கொண்டு போய் சேர்க்குறப்போ இந்த கூட்டணி கட்சிகளோட பலம் நம்மளுக்கு தேவையே படாது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா சீட்டில் நம்ம நின்றுருந்தால் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் டிவிகேக்கு ஈக்குவலான சீட்ஸை நம்ம ஜெயிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூட்டணி கட்சிகளுக்கு நம்ம விட்டு கொடுத்த சீட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளே வந்து காஸ்ட் பண்ணியிருக்கு. முதல்ல நம்மளை விட்டுட்டு ஓடினது இந்த சீட்ஸ் அதிகமாக நம்மகிட்ட வாங்கிட்டு போனால் காங்கிரஸ் கட்சி தான். பட் அவங்க இன்றைக்கி வந்து நம்ம கூட இல்லாமல் நம்ம தனியாக இருந்தோம்னா அதில் அந்த சீட்லாம் நமக்கு வந்து அந்த சீட்ஸ் நம்மக்கிட்ட இருந்திருக்கும். அப்படிங்கிற பாடத்தை கற்றுக்கிட்டு இனிமேல் கூட்டணியே வேணாம். ஏன்னா இவ்வளோ நாள் கூட்டணி இந்த திமுக இனிமேல் கூட்டணி இல்லாமல் தங்களை வந்து கட்டமைச்சிக்கிட்டா தான் வந்து பார்த்திங்கன்னா முடியும். ஏன்னா அவங்க என்ன அரசியல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்களோ அதெல்லாம் வந்து டிவிக்கேவும் விஜய் ஹைஜாக் பண்ணிட்டாங்க. இப்போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய தனித்துவமான அரசியல் அப்படிங்கிறது தனித்து இயங்கிறது தான். அப்படி அவங்க வந்து ஷார்ட்டாக வந்து அடிக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா மீண்டெழ முடியும். இல்லைனா வந்து இந்த டிக்ளைன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுல்ல, எல்லா சாம்ராஜ்யக்கும் சோழ சாம்ராஜ்யத்துக்கே ஒரு தப்பான முடிவுனால வந்து ஒரு முடிவு ஏதோ ஒரு காலகட்டத்தில் டிக்ளைன்றது ஸ்டார்ட் ஆச்சுல்ல, அந்த மாதிரி ஒரு டிக்ளைன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ திமுகக்கு தான் உண்மை. பட் ஏதோ ஒரு மேஜிக் பண்ணி மீண்டெழறாங்களா அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஆனால் அவங்க தோல்விக்கு காரணமாக வந்து இன்றைக்கி நடந்த மீட்டிங்கில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இந்த மகளிர் உரிமை தொகை வந்து முழு அளவில் வந்து போய் சேரல, அதனால் வந்து மகளிர் இதெல்லாம் வந்து எவ்வளோ நாள் தான் இப்படி டெய்லி ஒருத்தர் புலம்புறாரு. அன்றைக்கி டிஆர் பாலு, இன்னொரு நாள் தாமோகன் பரசன், இன்னொரு நாள் பிரகாஷ் ராஜ், இன்னொரு நாள் சத்யராஜ், ஆளாளுக்கு புலம்பு. இன்னொரு நாள் உதயநிதி அவள் புலம்புறாரு, கல்யாண வீட்டில் போய் ஸ்டாலின் அவள் புலம்புறாரு, அதை விஜய் வேறு கிண்டல் பண்ணுறாரு. இந்த டினைல் மோட்லேயே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இதோட இன்னும் பெரிய தோல்வி அடுத்த தேர்தல் வரும். பாராளுமன்ற தேர்தலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 40க்கு 40 அடிக்க முடியலனா கூட பாதிக்கு பாதி தக்க வைக்கணும் அப்படின்னா இதே மாதிரி வந்து இல்லாத விஷயத்தையே சொல்லி புலம்பிட்டு இருக்காமல் இதனால தான் காரணம் அதனால தான் காரணம்னு சொல்லிட்டு உண்மையான காரணத்தை நீங்கள் வந்து புறக்கணிக்கிறீங்க அப்படின்னா வந்து மக்கள் உங்களை இன்னும் அதிகமாக புறக்கணிக்க போகிறாங்க. ஏன்னா குடும்ப ஆட்சி மட்டும் இல்லாமல் அராஜக போக்கு, சரியான சட்ட ஒழுங்கு இல்லாமல், தடியட்டவெல்லாம் தடல்காரன், இந்த மாதிரிலாம் இருந்ததுனால தான் மக்கள் உங்களை ஒதுக்கி வச்சுருக்காங்க. நிதி உதவி கொடுக்கல, ரீல்ஸ் போட்டு ஜெயிச்சிட்டாங்க, அப்புறம் இன்ஸ்டாகிராம் வச்சு ஜெயிச்சிட்டாங்கன்னு இதை வந்து சாக்குப்போக்கு சொல்கிறதுக்கு உங்களோட கட்சியில் இருக்க மேலிடத்தை வந்து குஷிப்படுத்துறதுக்கு உங்கள் கட்சியில் இருக்கவங்க கீழ்மட்டத்தில் சொல்லலாம். பட் மேலே இருக்கவங்களே இப்படி சொன்னால் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல திமுக. இப்போ ஏடிஎம்கேலேயும் பார்த்தீங்கன்னா நிறையா உட்கட்சி பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஸோ அவங்களும் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு ஐடியா இல்லை. ஆனால் அவங்க வந்து இப்போ ரீசெண்டாக வந்து டிவிகே வந்து ரொம்ப பயங்கரமாக வந்து அட்டாக் பண்ணிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து டிஎம்கே தான் வந்து அந்தளவுக்கு பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக எடப்பாடி அவர்கள் வந்து எந்த ஒரு காரணத்துக்கும் வந்து அவர் தான் ஃபஸ்ட்டு வாய்ஸ் கொடுக்குறாரு டிவிகேவை எதிர்த்து. ஸோ அவங்களோட அந்த அரசியல் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, டிவிகே வந்து அதிமுகலேருந்து சில எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கிட்டு போயிட்டு தன்னோட கட்சியில் நினச்சி அதிமுக முடிச்சு விடணும்னு நினச்சதை எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்க முடியல. இன்னொரு பக்கம் தாவைக்காலில் என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி திமுக பாஜக வச்சு ஒரு அரசியல் பண்ணிட்டு இருந்துச்சோ அதே மாதிரி நாங்கள் ஹீரோ அவங்க வில்லன் காட்டிட்டு இருந்துச்சோ, ஒரு ஹீரோ இருக்குன்னா ஒரு வில்லன் தேவையில்லை. அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா டிவிகே இப்போ ரீசெண்டாக நீங்கள் பார்த்தா திருச்சி மேடையில் கூட வந்து டிஎம்கே அப்படின்னு ஏன் சொல்லிட்டு இருக்காருன்னா, அந்த ஒரு எதிரி இருந்தால் தான் இன்னும் அடுத்த 2 தேர்தலுக்கு அதை சொல்லியே வந்து விஜய் தன்னை ஒரு ஹீரோவாக ரட்சகராக காமிச்சு வந்து தாலுக்காவை ஜெயிக்க வைக்க முடியும். பட் வேற அதிமுக அப்படி இல்லை. அதிமுக நீங்கள் குடும்ப கட்சின்னு சொல்ல முடியாது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போட்டக்கூடிய எம்ஜிஆருடைய கட்சி, அங்கே இருக்கிற எல்லா சமூகத்தினரும் இருக்காங்க, எல்லா தலைவர்களும் இருக்காங்க. அவங்க திருப்பி மீண்டெழுந்து வந்துட்டாங்க அப்படின்னா நடுவில் ஒரு நல்லாட்சி வேறு ஜெயிச்சு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தாவிக்காவில் ஒரு நரேஷன் கூட செட் பண்ண முடியாது. பட் டிஎம்கே அப்படி இல்லை, குடும்ப ஆட்சி, தீய சக்தி அப்படின்னு சொன்னால் மக்கள் நம்புற மாதிரி இருக்குது. அந்த வகையில் ஏற்கனவே டிசால்வ் பண்ணி அங்கேருந்து கொஞ்சம் எம்எல்ஏஸை தூக்கணும்னு பார்த்தது மட்டும் இல்லாமல் மீதிக்கு ஏடிஎம்கே முடிச்சு விட்டால் மட்டும்தான் வெறும் டிவிகே டிஎம்கே அப்படிங்கிறது மாறும். எப்படி டிஎம்கே பிஜேபின்றது வந்து ஒரு நரேட்டிவாக செட் ஆகி மோடிக்கு எதிரான வேவ் எல்லாமே சேர்ந்து வந்து டிஎம்கேக்கு ஒரு வெற்றியை கொடுத்துச்சோ, இப்போ தாவேக்கா கிடச்சிருக்க வெற்றியை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா வந்து அதிமுக முழுசாக அழிச்சு டிஎம்கே வச்சு மட்டுமே பாலிடிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. ஆனால் ஏடிஎம்கேன்ற பேர் கூட டிவிக்கே சொல்ல மாட்டேங்கிறாங்களே, இது வரைக்கும் எதுவுமே சொன்னதில்லை. அதனால் அதான் டெக்னிக்கு.
மற்றும் பலர் சொல்ல முடியுமா வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரும் எங்கள் கட்சி பேனல் தான் இருக்கார், எம்ஜிஆர் கட்சி தொண்டர்களும் எங்கள் கட்சி பேனல் தான். ஏன் எம்ஜிஆர் கூட பயணித்த எம்எல்ஏஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கட்சியில் மினிஸ்டராக இருக்காங்க. எம்ஜிஆரோட படத்தை வச்சுட்டே பார்த்தீங்களா, ஜெயலலிதா படத்தை வச்சுட்டே நாங்கள் பார்த்தீங்களா பதவியேற்றுக்கு விட்றோம். இது திமுகவும் பண்ணாங்க. ராஜ்மோகனை வச்சு பார்த்தீங்கன்னா கலைஞரோட பிறந்தநாளில் வந்து அவருக்கு மலர் தூவ வச்சது மட்டும் இல்லாமல் முதல்வருடைய அஃபிஷியல் அக்கௌண்ட்டில் தமிழ் அறிஞர், தமிழ்நாட்டை முன்னேற்றியவர் அப்படிலாம் வந்து அவரே 3 பத்தி போட்டிருக்காரு. அப்போ விஞ்ஞான உலகெல்லாம் பண்ணலையா அவர் தான் உங்களுக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு நம்மளுக்கு கேட்க தோணுதில்லை. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஹைஜாக் பண்ணுறாங்க. அப்படி தான் அதிமுகவும் முழுசாக வந்து டைல்யூட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது 2 கட்சியாக தான் இருக்கும். மக்களுக்கே திமுகவை திரும்பி பார்த்தாலும் ஐயோ டிவிக்கேவே போதும் அப்படின்னு போயிடுவாங்க. இன்னொரு ஆப்ஷனே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் அது நடக்க பாசிபிள், அதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா வந்து அதிமுக தன்னுடைய முடிவை நோக்கி தான் போயிட்டுருக்கு அப்படின்னு தோணுது. ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ வந்து பார்த்திங்கன்னா இளம் தலைவர்கள் விஜய், இன்னொரு பக்கம் வந்து உதயநிதி, கம்பேரிட்டிவ்லி சீமான் அவர்கள், அண்ணாமலை வேற வராரு. அப்படி இருக்கிறப்போ எடப்பாடி பழனிசாமி உங்கள் முன்னாடிலாம் எந்த ஒரு இமேஜில் நிற்பார். ஆனால் அதிமுகவோட பர்பஸ் என்ன அப்படின்னே தெரியல. ஸோ போகிற போக்க பார்த்தா நடக்கலைன்னா ஓகே, பட் போகிற போக்க பார்த்தா அதிமுகன்ற ஒரு கட்சி இருக்குமா அப்படின்னு தெரியவே இல்லை. அடுத்ததாக வரக்கூடிய பை எலெக்ஷனில் வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா டிவிகே வீழ்த்த வந்து எல்லா கட்சியும் சேர்ந்து வந்து ஒரு வேட்பாளர் நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த அப்ரோச் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது பாசிபிளாக ஃபஸ்ட்டு அது பாசிபிளா அப்படிங்கிறதோட வந்து பார்த்திங்கன்னா அன்புமணி இன்றைக்கி ஒன்று பேசுகிறாரு, நாளைக்கு ஒன்று பேசுகிறாரு. அன்றைக்கி போயிட்டு வந்து விஜய் சந்தித்த தோனி இருக்கட்டும், பேசின விதம், ஆட்சி நல்லா போயிட்டுருக்குன்னு சொன்னது, அடுத்த நாள் வந்து இப்படி பேசுறது அப்படிங்கிறது வந்து அவர் தெரியல இன்னொரு நிலைப்பாடில் இருக்காருன்னு. தங்களோட இருப்பை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்த பாராளுமன்ற தேர்தலுக்கான அடியை இப்பயே போடுறாங்களோ அப்படின்னு தான் தோணுது. ஸோ அதை பொறுத்து தான் பார்க்கணும். அதை பற்றி சீரியஸாக சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஆல்மோஸ்ட் வைகோவையும் அன்புமணி ராமதாஸையும் நான் ஒரே மாதிரி தான் பார்க்குறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா வைகோ, லிரியன் நாதஸ்வரன், ராஜ்மோகன், வன்னியரசு எல்லாமே வந்து ஒன்றா வரதை நம்ம வந்து பார்த்தோம். ஸோ வைகோ மட்டும் இல்லாமல் துரை வைகோ 2 பேருமே வந்து தாவேக்கால ஒரு அடியை போடலாம் அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்டாங்க. அதையே தான் காட்டுல போதை தூற்றிக்கொள்ளுன்னு சொல்லிட்டு அன்புமணி ராமதாஸும் பண்ணுறாரு. இந்த மாதிரி மற்ற கட்சிகளும் வந்து டிவிகேல வந்து சேர்றதுனால வந்து இப்போ சிபிஎம் வந்து டிவிகேக்கு எகென்ஸ்டாக ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட ஒரு நாள் கூட்டணியில தான் இருக்காங்க. அவங்க நினச்சா வந்து அவங்க மேலே ப்ரெஷர் பண்ணி அவங்க அந்த விவசாயிகள் கடனை ரத்து பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். ஆனால் வந்து அதற்காக ஒரு போராட்டம் பண்ணக்கூடிய சூழ்நிலையும் வருது. அவங்களாவது பண்ணட்டுமே, நாங்கள் தான் உண்மையான கம்யூனிஸ்ட்னு காட்டு. அவங்க பவரில் இருக்காங்களா? அவங்க மேலே ப்ரெஷர் பண்ணி நம்மளை பவரில் இல்லை, அவங்க வந்து அவங்களோட ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. மற்றபடி பவரில் இருக்கிற மாதிரி வந்து தாவேக்காவும் நினைக்கல, சிபிஎம் நினைக்கல. அப்படி இருக்கிறப்போ வந்து உண்மையான கம்யூனிஸ்டாக நாங்கள் தான் இருக்கோம் அப்படின்னு காட்டுறதுக்கு உண்டான ஒரு வேறு என்ன பண்ண முடியும்? வேறு என்ன அரசியல் இருக்குது உங்களுக்கு பண்ணுறதுக்கு சொல்லுங்கள்? திமுகவும் கழட்டி விட்டாச்சு. இன்னொரு பக்கம் சும்மா உட்காந்துட்டே இருந்தால் ஏற்கனவே கரைஞ்சி போன கம்யூனிஸ்ட் கட்சி காணாமலே போயிடும். அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி ஏதாவது போராட்டங்கள் பண்ணால் பத்தல்ல, இவ்வளோ பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தாவேக்காவே வந்து எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நரேஷன் செட் பண்ணுறது தான் பண்ணுறாங்க. பார்க்கலாம். நிறைய விஷயம் நம்மளோட பகிர்ந்துட்டீங்க. நன்றி.